அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் திணை வச்சு புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த திணைக்கு இங்கிலீஷில் ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு திணையை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு 1 கப்பு திணைக்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் வைக்கிறதா இருந்தால் கரெக்டாக 5 நிமிஷம் வச்சா போதும். திணை நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்பூனால் மேலாக கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போது 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சியை நல்லா துருவி சேர்க்குறேன். 5 பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நறுக்கி போடாமல் இஞ்சி பூண்டு விழுதாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசம் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நீளமாக நறுக்கின பீன்ஸும் குடமிளகாயும் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட், பச்சை பட்டாணி, அப்புறம் கார்ன் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டுட வேண்டாம். ஏன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் அண்ட் புலாவுக்கெலாம் உங்களுக்கு காய் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் காய் வெந்தாவே போதும். வேக வச்சுருக்கிற திணையை சேர்த்துக்கலாம். காய்கறிகளையும் திணையையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான திணை புலாவ் ரெடி ஆயாச்சு. இந்த திணை புலாவ் கூட ராய்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி புலாவ் நீங்கள் எந்த மில்லட் வேணாலும் வச்சு செய்யலாம். ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மில்லட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நீங்கள் எந்த மில்லட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ரெசிபிகள் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.